நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சர் இதுதான் தற்பொழுது தமிழக அரசியலை நோக்கி பார்க்கின்ற பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் எங்க பார்த்தாலும் பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி அவர் தற்பொழுது தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். மக்களுடைய ஆணை என்பது அவருக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. வர இருக்கின்ற பொழுது 108 உறுப்பினர்களை கொண்டு அவர் வெற்றி பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன் பிற்பாடு அவருக்கு ஆட்சி அமைப்பதற்காக 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்ற நிலையில நேற்றைய தினத்துல 113 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். தற்பொழுது ஒரு எம்எல்ஏ கூடியிருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது 114 எம்எல்ஏக்கள் அவரிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவாறு இருக்கின்ற பொழுது திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 எம்எல்ஏக்களும் பதவி விலகல் செய்ய முடிவெடுத்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இது நடக்கும் நடக்காது என்பதை தாண்டி பல பேருடைய விமர்சனங்களாக கூட இது இருக்கின்றன. தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய கழகமானது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகின்ற நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்குது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்துல இன்றைய தினம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடத்துவதாக சொல்லி இருந்தார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று ஒரு தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து இருக்கின்ற பின்னணியில திமுக கூட்டணி 73 இடம், அதே போன்று அதிமுக கூட்டணி 53 இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் தேர்தலை வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார். பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் விஜய் வராத சூழல்ல அவரை ஆட்சி அமைக்க வரும்படி அந்த சூழல் வரணும். அப்படி வந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்கலாம் என்ற விடயத்தையும் அதுக்கு சார்ந்தும் ஆளுநர் பல்வேறுபட்ட தொடர்பாடல்கள், கலந்துரையாடல்கள், கூற்றுக்களை சொல்லி இருக்கின்றார். இதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக உள்ள போதும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காதது சர்ச்சையை உண்டு பண்ணி இருக்கிறது. ஏன் இவர் இழுத்தடிப்பு செய்கின்றார் என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விடயங்கள் தான் பல பேசு பொருளை கொள்ளப்பட்டிருந்தது. பல கட்சிகளின் தலைவர்கள், பல அரசியல் விமர்சகர்கள், பல கட்சிகள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஏராளமானோர் ஆட்சி அமைக்கிறதுக்கும் பெரும்பான்மையை காட்டுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவருக்கான பதவியேற்பு கொடுக்கலாம் என்கின்ற வகையிலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் என்ற ரீதியில சொல்லுகிறோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய தனித்தனிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள் ஒவ்வொருவரட்டையும். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த நிலையில் விஜயின் ஆதரவு கடிதம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருகின்றன என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அதாவது அதிமுகவுக்கு தேவையான ஆதரவை வெளியிலிருந்து திமுக அளிக்கும் என்று எதிர்கட்சியாக செயல்பட அந்த கட்சி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. இதனால் தமிழக அரசியல் ஒரு பரபரப்பு நீடித்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடிவு மேற்கொள்ளப்பட்டால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தவிக அதிரடி முடிவை எடுக்கும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் திமுகவோ அல்லாட்டி அதிமுகவோ கூட்டணி அமைத்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் 108 எம்எல்ஏக்களும் பதவி விலகச் செய்வார்கள் என்ற விடயத்தை தமிழக வெற்றி கழகம் எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இருப்பினும் தவிக ஆட்சி அமைக்கும் அவர்கள் தான் பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள், தவிகவினுடைய தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.